بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய பாடம் மா ஹுக்மு சுத்ரதி வ மா மிக்தாருஹா. தொழுகையாளி தொழுகையிலே முன்னால் தடுப்பு வைப்பதுடைய சட்டமும் அதனுடைய அளவு சம்பந்தமாக. தொழுகையாளி அல்லது தொழுபவர் நமக்கு முன்னால் தடுப்பு வைப்பது சம்பந்தமாக அதன் சட்டம், அதன் அளவுகோல் என்னங்கிறது விடயமாக நாம் இங்கே சுருக்கமாக தர இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அசுத்ரத்து ஃபி ஸலா சுன்னத்துன் முஅக்கதத்துன். தொழுகையிலே தடுப்பு வைப்பது வலியுறுத்தப்பட்ட நபி வழியாக இருக்கும். அன்றி மாமூமை பொறுத்தவரையில் லா யுஸன்னு லஹு இத்திஹாது சுத்ரதி இக்திஃபான் பி சுத்ரத்தில் இமாம். ஒரு மாமூம், இமாமுக்கு பின்னால் தொழுபவர், இமாமுடைய தடுப்பை கொண்டு அவர் சுத்ராவை போதுமையாக்கி கொள்ளலாம். அலாதியாக இமாமுக்கு பின்னால் நிற்கின்ற மாமூம் ஒரு தடுப்பை வைப்பது நபி வழி அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுத்ராவின் அளவு தனியாக தொழுகின்ற பொழுது கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட சுன்னா சுத்ரா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அது விடுபட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. சுத்ரா அன்றி தொழக்கூடிய நிறைய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சுத்ராவின் அந்த தடுப்பின் அளவு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்கப்பட்டது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மிஸ்லு முஅக்கரத்தி ரஹ்லி, ஒட்டகத்தின் சேனத்தில் உள்ள சாயு கட்டளை போன்றதை தடுப்பாக வைத்துக் கொள்ளட்டும், தடுப்பாக வைத்துக்கொண்டு தொழட்டும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அதாவது ஒட்டகையிலே பயணம் செய்பவர்கள் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு சாயு கட்டை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அந்த அளவு பிரமாணத்தை நபிகளார் சொன்னார்கள். அதை வைத்து அவரை எது கடந்து சென்றாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே சுத்ரா வைத்துக் கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் ஒருவர் தொழுதாரையானால் அவர் தடுப்பு வைத்துக் கொள்ளவும், வலோபி சஹமின், ஒரு ஈட்டிமுனையை வைத்தாவது சரி தடுப்பு வைத்துக் கொள்ளவும் சொன்னார்கள். இது அபுதாவுதிலே பதிவாக இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். இன்னும் ஹதீஸ் வந்திருக்கிறது, எதையும் பெற்றுக்கொள்ளாத போது ஹத்தன், ஒரு கோடு வரைந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸில் வேறு சிலர் விமர்சன கருத்துக்களில் சொன்ன போதிலும் கூட இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை மறுப்பதற்குரிய காரணிகள் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக குறைந்தது ஒரு வரி, ஒரு கையினால் ஒரு கோடு எழுதுவது, ஆக உயர்ந்தது அந்த ஒட்டகத்தின் சாய்மானத்தில் சாய்வு கட்டளை போன்ற அளவு ஒரு சுத்ரா வைத்துக் கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திறந்த வழியில் அல்லது பள்ளிவாசல் அல்லாத பொது இடங்களில் ஒருவர் தொழும்போது அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர் தமக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்துக் கொள்வது நபி வழியாகும். அவர் ஒரு கம்பையோ அல்லது அதை போன்ற பொருட்களையோ தமக்கு முன்னால் நட்டி வைத்து விட்டு தொழ வேண்டும். இதன் மூலம் தொழுகிறவருக்கு முன்னால் பிறர் நடந்து செல்வதை தடுக்கலாம். அத்துடன் தடுப்புக்கு அப்பால் அவரது பார்வை செல்லாமல் கட்டுப்படுத்த வாய்ப்பும் ஏற்படும். அவ்வாறு தடுப்பு வைத்த பிறகு தடுப்புக்கு அப்பால் எவரும் நடந்து செல்வதில் குற்றமில்லை. தொழுவோருக்கும் தடுப்புக்கும் இடையே கடந்து செல்வது கூடாது. தொழுவோருக்கும் தடுப்புக்கும் இடையிலே கடந்து செல்வது கூடாது என்பதுதான் மார்க்கனுடைய கருத்தாக இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.